அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போவது கோழி எலும்பு ரசம். இந்த குளிர்காலத்தில் உண்மையிலே இப்படி ஒரு ரசம் வச்சு குடிக்கும்போது உடம்பில் இருக்கிற வலியெல்லாம் போய்விடும். அதால் தான் நான் இந்த ரெசிப்பியை உங்களுக்கு இன்றைய தினம் செய்து காட்ட இருக்கிறேன். இதற்கு நான் எடுத்திருக்கிறது 2 நாட்டுக்கோழி. அதாவது ஜெர்மனியில் இதை சூப்பன் கோழி என்று சொல்லுவாங்க, நம்ம நாட்டில் இதை நாட்டுக்கோழி என்று சொல்லுவோம். இந்த கோழி தான் எடுத்திருக்கேன். இந்த கோழி எலும்பு தான் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதிலிருந்து நான் வெட்டி சதையை நீக்கிட்டு எலும்பு எடுத்துக்கொள்ள போகிறேன். குளிர்காலம் வந்தாலே தொண்டை நோவு, உடம்பு வலி, தடிமை காய்ச்சல் என்று சொல்லி அடிக்கடி வந்துட்டு. அப்போ கிழமையில் ஒருக்கா நாங்கள் இப்படி ஒரு ரசம் வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு மிகவும் நல்லது. எலும்பு மட்டும்தான் ரசத்துக்கு போட்டு ரசம் வைக்கணுமென்று இல்லை. விரும்பினால் இப்படி ஒரு கோழியை அப்படியே வெட்டிட்டு ரசத்துக்குள்ளே போடலாம். போட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு சதையும் சாப்பிடலாம். உண்மையிலே இது வெள்ளைக்காரர்கள் சூப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. சூப்பை குடிச்சிட்டு இந்த சதைகளெல்லாம் கொட்டி விட்டுருவாங்க. நம்மவர்களுக்கு பாய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி என்று சொன்னால் மிகவும் பிடிக்கும். ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் நாட்டுக்கோழி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். அதால் இப்போவும் நாட்டுக்கோழி என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது. இன்றைக்கு நான் சதைய ஒரு கறியும் எலும்பை ரசமும் வைக்க போகிறேன். சதையை கறி வச்சுட்டு எலும்பை ரசம் வைக்கும்போது இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த முன்காலெல்லாம் ரசத்துக்குள்ளே போடலாம். நான் 2 கோழி வெட்டி எலும்பெடுத்துக்கொள்கிறேன். அதுக்காக எல்லோரும் 2 கோழி வெட்டி எலும்பெடுத்து தான் ரசம் வைக்கணும்னு இல்லை. நீங்கள் கறி பழமையாக கறி சமைப்பதற்கு எந்த கோழி வெட்டுறீங்களோ அந்த கோழியிலேருந்து கொஞ்சம் எலும்பெடுத்துட்டு ரசத்துக்கு போட்டாலே போதும். கால் பகுதியில் இருக்கிற எலும்பும் மற்றது இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற எலும்பையும் பற்றிட்டு ரசத்துக்கு போட்டாலே போதும். சதை வேறு எலும்பு வேறாக வெட்டி எடுத்தாச்சு. இனி ரசம் எப்படி வைக்கிறது என்பதை பார்ப்போம். ரசம் வைக்கிற சட்டிக்குள்ளே எலும்பை போட்டு அடுப்பில் வச்சுத்தேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 3 - 4 கொருக்கா புளி சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அவிய வைக்க போகிறேன். மூடிட்டு நல்லா கொதிக்க விடலாம். எலும்பு அவிஞ்சு கொண்டிருக்கு. ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். 4 மேசைக்கரண்டி கொத்தமல்லி, 1½ மேசைக்கரண்டி சின்ன சீரகம், 1 மேசைக்கரண்டி மிளகு, 5 - 6 செத்தல் மிளகாய். முதல்ல இந்த 4 பொருட்களையும் ஒரு உரலில் போட்டு குத்தி எடுக்கலாம். வறுக்க தேவையில்லை, பச்சையாகவே குத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோடு நான் எடுத்துக்கொள்வது ஒரு தக்காளி வட்டி வச்சுருக்கேன், 6 - 7 பூண்டு பல், 10 - 15 சின்ன வெங்காயம், அதோட கொத்தமல்லியிலையும் கறிவேப்பிலையும் சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். இதோட கொத்தமல்லி, சின்ன சீரகம், மிளகு, செத்தல் மிளகாய் இதை உரலில் போட்டு இந்த மாதிரி குத்தி எடுத்திருக்கேன். ஆக பட்டு போல் அரைக்க தேவையில்லை, இப்படி குத்தி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், எலும்பு நல்லா அவிஞ்சு கொண்டிருக்கு. இந்த டைமில் சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கொள்கிறேன். அதோட தக்காளியையும் சேர்த்து இன்னும் ஒரு தடவை நல்லா கொதிக்க விட போகிறேன். மூடிட்டு கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டுட்டு மற்ற அடுப்பில் இன்னும் ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணீர் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி கொதிக்குது. இதில் தான் நான் குத்தி வச்சிருக்கிற
இந்த பொருட்களை போட்டு இதை 3-4 நிமிஷங்கள் நல்லா ஊறி கொதிக்க விட்டுட்டு உள்ளியை ஒரு சின்ன உரலில் போட்டு குத்தி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இதை நான் இப்போ எலும்பு போட்டு கொதிக்க விட்டுருக்க சட்டிக்குள்ளே வடிச்செடுக்கிறேன். ஒரு அரிதட்டோ அல்லது வடிதட்டை வச்சு வடித்து கொள்ளுங்க. தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொதிக்க விடுங்க. எந்த அளவு உங்களுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீரை இந்த டைமில் விட்டு கொள்ளலாம். உண்மையிலே ஒரு கமகமண்ட வாசம் வந்து கொண்டிருக்கு. உப்பும் ஒரு தடவை பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குதான்ட்டு பார்த்துட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் வெள்ளைப்பூட்டை சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொத்தமல்லியிலையும் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இதுக்கு பிறகு கன நேரத்துக்கு கொதிக்க தேவையில்லை. இந்த அடுப்புலேருந்து மற்ற அடுப்பில் விலத்தி வச்சுத்தேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ரசத்துக்கு போட்ட காரம் போதுமான அளவு இருக்குமென்று சொன்னால் அப்படியே குடிக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், எப்படி இருந்தது என்பதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.